السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. قال النبي صلى الله عليه وسلم: المرء على دين خليله، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ان اريد الا الاصلاح ما استطعت وما توفيقي الا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் கருணையும் ஸலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிகீன்கள், தபா தாபிகீன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தில் 119வது திருவசனத்தில் சொல்வான்: யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வகூனு மஅஸ் ஸாதிகீன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சுங்கள், மேலும் நல்லோர்களோடு தொடர்பில் இருங்கள் என்கிறார் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா. இவ்வுலகத்தில் வாழுகிற காலத்தில் தனி மனிதனாக யாராலும் தன் வாழ்வை நகர்த்த முடியாது. தனக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லா நிலைகளிலேயும் யாரோ ஒருவனுடைய தொடர்பு மனிதனுக்கு நிச்சயம் தேவைப்படுகிறது. அந்த தொடர்பில் நாம் தொடர்பு வைக்க வேண்டிய நபரையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அழகாக நமக்கு இனம் காட்டுகிறார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனம் காட்டி தந்தார்கள். குறிப்பாக நம்முடைய உறவுகளில் தாண்டி நம்முடைய நல்லது கெட்டவைகளை பரிமாறக்கூடிய நண்பர்களையும் அந்த நண்பர்களுடைய தகுதிகளையும் மார்க்கம் மிக அழகாக வர்ணிக்கிறது. எப்போதும் உடனிருந்து கொண்டு நாம் என்ன செய்தாலும் அதை ஊக்கப்படுத்தி நாம் செய்கிற கெட்டதற்கும் நம்மோடு துணை நிற்கிறவர்களுக்கு பெயர் நண்பன் அல்ல. மாறாக நல்லவைகளை தட்டி கொடுத்து தீயவைகள் கெட்டவைகள் செய்கிற போது அதை சுட்டிக்காட்டி நம்முடைய முன்னேற்றத்திற்கு காரணமாக இருக்கிற, நம்முடைய பின்னடைவில் இருந்து நம்மை தடுக்கிற, நம்முடைய இம்மைக்கும் நம்முடைய மறுமைக்கும் பாலமாக இருக்கிற நல்லவர்களைத்தான் நண்பர்களாக மார்க்கம் அடையாளம் காட்டுகிறது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை வார்த்தையில் சொல்வார்கள்: அஸ்ஸஹ்பத்து முஅத்திரா. நீங்கள் யாருடன் தொடர்பில் இருக்கிறீர்களோ, யாருடைய நட்பில் இருக்கிறீர்களோ, அந்த நட்பு உங்களுடைய நண்பனின் நிலைகளை, அவனுடைய செயல்களை உங்களிடத்திலேயும் பிரதிபலிக்க செய்யும். உதாரணத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள்: ஒரு அத்தர் வியாபாரியோடு ஒருவன் உறவில் இருக்கிறான், நட்பில் இருக்கிறான் என்றால், அந்த அத்தர் வியாபாரியோடு அவன் இருக்கிற நேரத்தில் அத்தரை அள்ளி பூசிக்கொள்ளாவிட்டாலும் கூட அவனிடமிருந்து பிரிந்து வருகிற போது அத்தருடைய வாசனையோடு வருவான். ஒரு நெருப்பு கொள்ளனிடத்தில் ஒருவன் நட்போடு இருக்கிற போது
அங்கு போய் கரியை அள்ளி பூசிக்கொள்ளாவிட்டாலும் கூட வெளியில் வரும்போது புகையோடு வருவான் என்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு நட்பு நம்மிடத்தில் பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். நண்பனுடைய செயல்கள், அவனுடைய எண்ணங்கள் நம்மிடத்தில் பிரதிபலிக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்ல நட்புகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அடையாளம் காட்டினார்கள். நல்ல நட்பென்பது அதற்கு அடையாளமாக இருந்தது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய நட்பை போல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்ணல் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு இருந்த நட்பு எந்த அளவுக்கு வீரியம் வாய்ந்தது என்பதை அவர்களுடைய ஒவ்வொரு தருணமும் நமக்கு உணர்த்தி காட்டுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில், ஒரு நேரத்தில் நாம் இந்த ஊரை துறக்க வேண்டிய சூழல் உருவாகும் என்று மக்காவில் இருந்த நிலையில் சொன்னதை உள்வாங்கிக் கொண்டு தன்னுடைய நண்பர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் வீட்டுக்கு எப்போதும் வரலாம், எந்த நிலையிலும் வரலாம் என்பதை அறிந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த வார்த்தையை கேட்ட நாளிலிருந்து தன்னுடைய வீட்டின் நிலைக்கதவை கூட சாத்தாமல் தன்னுடைய நண்பருக்காக என்று தனி ஒட்டகம் ஒன்றை தொடர்ந்து வளர்த்து வந்த வரலாறை ஹிஜ்ரத்தினுடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாம் இந்த ஊரை விட்டு புறப்பட வேண்டியது வரலாம். அப்படி வருகிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நாடி வருவார்கள், என்னை அழைக்க வருவார்கள் என்பதை உணர்ந்தார்கள். உணர்ந்து அவர்களுக்கு என்ன தேவை என்பதை யோசித்தார்கள். அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒட்டகம் தேவைப்படும் என்பதை யோசித்தார்கள். அதை வளர்த்தார்கள். வந்து வீட்டு வாசலை தட்டக்கூடாது, நேரடியாக என்னை பார்க்க வேண்டும் என்பதற்காக வாசலை திறந்து வைத்தார்கள் என்றெல்லாம் வரலாறு பேசுகிறது. மட்டுமல்ல, சௌருடைய குகையில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தங்கியிருந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வார்த்தை, அந்த இருவருக்கும் உண்டான அந்த நட்பு, இருவருக்கும் உண்டான அந்த பந்தம் எப்படி இருந்தது என்பதை சொல்கிறது. ஷரிபன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷபிஅ பத்னி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் அருந்துவார்கள், என் வயிறு நிரம்பும் என்கிறார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நான் தண்ணி குடிக்கணும்னு தேவையில்லை, என் நண்பர், என் நேசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணி குடிச்சா என் வயிறு நிறையும். நான் சாதாரண சும்மா சொல்லுவோம், அவன் நீ குடிச்சா என் வயிறு நிறையும். உண்மையை சொன்னார்கள், உணர்ந்து சொன்னார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். தன்னுடைய தூதருடைய, தன்னுடைய நண்பருடைய அசதியான அந்த தூக்கம் கலைந்து விடக் கூடாது என்பதற்காக பாம்பனுடைய வேதனையையும் வலியையும் தானே உணர்ந்து தானே அடக்கி கொண்டு தாங்க முடியாத கண்ணீர் வடிந்து கண்ணீர் துளி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எழுப்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நண்பரே அவருடைய கண்ணில் என்ன கண்ணீர் என்று கேட்ட பிறகு, லுத்திஹுத்து ஃபிதாக அபி வ உம்மி, நான் விஷ ஜந்துவால் கொட்டப்பட்டேன் யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தையும் தாயும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று தன் உயிரை கொடுக்கவும் துணிந்த நண்பர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நட்பு அவ்வளவு புனிதமானது, நட்பு அவ்வளவு உயர்தரமானது. தன்னுடைய நண்பருக்காக, தன்னுடைய நேசருக்காக தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, அவர்களுடைய தூக்கம் கலைந்து விடக் கூடாது என்ற அளவுக்கு தன்னுடைய உயிரை கொடுக்கவும் துணிந்தவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஸஈத் அல்-குத்ரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிப்பார்கள், قال النبي صلى الله عليه وسلم ان من امن الناس علي في صحبته وماله ابو بكر, நட்பாலும் உறவாலும் தன்னுடைய பொருளாதாரத்தாலும் எனக்கு அதிகம் பயன் கொடுத்தவர் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெறுமனே வாய்ச்சவடாலாக வாயில் பேசிவிட்டு மட்டும் சென்றவர்கள் அல்ல, உயிர் நண்பர் என்று வாயாக பேசியவர்கள் அல்ல,
உண்மையிலேயே தன்னுடைய உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள் செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எனவேதான் கடைசியில் ஒரு தருணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், யாரெல்லாமோ எனக்கு கைமாறு செய்திருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள், எல்லோருக்கும் நான் பிரதி உபகாரம் செய்திருக்கிறேன், மறுபடி நான் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆனால் ஒரு உதவியை மட்டும் இன்று வரை உதவி செய்ய முடியாமலேயே இருக்கிறது என்றால் அது அபூபக்கர் அவர்களுடைய உதவிதான். எனவே மஸ்ஜிதுல் நபவியை சுற்றி இருந்த எல்லா வாசல்களையும் அடைக்க சொன்ன கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தன அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய வாயிலை மட்டும், வாசலை மட்டும் திறந்தே இருக்கட்டும் என்று பணித்தார்கள். இதுவரை மஸ்ஜிதுல் நபவியில் அது திறந்திருக்கிறது, கியாமத் வரை அடைக்கப்படாமல் திறந்திருக்கும். ஒரு நண்பருக்கு இன்னொரு நண்பர் செய்த கைமாறு. எல்லோருக்கும் நான் அவரவர்களுடைய உதவி செய்தவர்களுக்கு நான் பகரம் செய்து விட்டேன். ஆனால் செய்தன அபூபக்கர் அவர்களுக்கு, என் நண்பருக்கு, அவருடைய உதவிக்கு என்னால் கைமாறு செய்ய முடியவில்லை. ஒரு கைமாறு செஞ்சு முடிச்சா அடுத்த உதவி அபூபக்கரிடமிருந்து கேட்காமல் வருகிறது. தொடர்ந்து அபூபக்கர் எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார், உதவியினுடைய உச்சத்தில் இருக்கிறார். எனவே அவருடைய வாசலை அடைக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், அத்தத்தின் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ரஅத்து ஃபதகல்லமத் ஃபீ ஷைஇன் ஃபஅமரஹா அன் தர்ஜிஅ. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு பெண்மணி வந்து தன்னுடைய இயலாமையை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் உதவி கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நாள் வரும்படி அந்த பெண்ணுக்கு சொன்னாங்க. இன்னொரு நாள் வாமா, நான் உனக்கு நான் ஏற்பாடு செஞ்சு தர்றேன், உதவுறேன் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. காலத், அந்த பெண் கேட்டால், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அரஐத இன் ஜித்து லம் அஜிதுக கன்னஹா துரீதுல் மௌத். யா ரசூலல்லாஹ், இன்னொரு நாள் வாருங்கள், நான் உதவி செய்யறேன்னு நீங்க சொல்றீங்க, நான் ஒருவேளை இன்னொரு நாள் வந்து அன்னைக்கு நீங்க இல்லைன்னா, துரிதுகா கன்னஹால் மௌத், அவள் நீங்க மௌத்தா போயிட்டா என்ன செய்யறதுன்னு கேட்டாலாம். நீங்க இல்ல, மௌத்தா போயிட்டீங்க, இன்னொரு நாள் வாங்க தர்றேன்னு சொல்றீங்களே, இன்னொரு நாள் நான் வரும்போது நீங்க இல்ல, மௌத்தா போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது, அதனால இப்பவே கொடுங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதற்கு நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பதில், ஃபஇல்லம் தஜிதீனி ஃபஅதி அபூபக்கர். ஒருவேளை நான் இல்லாமல் போனால் தைரியமாக என் நண்பர் அபூபக்கரிடம் அதை கேள். நான் எதை கொடுப்பேன் என்று சொன்னேனோ எனக்கு பகரமாக என் நண்பர் அபூபக்கர் அதை உனக்கு தருவார் என்றார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தான் இல்லாவிட்டாலும் கூட, தன்னுடைய மறைவுக்கு பின்னும் கூட, எப்போது உடன் இருக்கும் போது அபூபக்கர் உதவிகரமாக இருக்கிறாரோ, எப்படி அபூபக்கர் என்னை நம்பி இருக்கிறாரோ, எப்படி உண்மையில் முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேராஜினுடைய நிகழ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது, உலகமே எதிர்த்த போது, மக்கமா நகரமே எதிர்த்து நின்ற போது சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது யார்? முஹம்மத். முஹம்மது என்றால் நான் அதை உண்மைப்படுத்துவேன், வேற எதுவுமே தேவையில்லை எனக்கு. அது சாத்தியமா, சாத்தியம் இல்லையா, போக முடியுமா, வர முடியுமா, அவர் எப்படி போனாரு, எப்படி வந்தாரு, வானவர்கள் கூட்டு போனாங்களா, தனியா போனாரா, உடலோடு போனாரா, ஆவி மட்டும் போனதா, எதுவும் எனக்கு தேவையில்லை. சொன்னது யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மேராஜுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றாங்க. முஹம்மது அவர்கள் சொல்லி இருந்தால் சத்தத்து, நான் அதை உண்மைப்படுத்துவேன் என்றார்கள். அன்று முதல் பெயர் வைக்கப்பட்ட, அன்று முதல் சொல்லப்பட்டவர்கள் அபூபக்கர் சித்திக், உண்மையாளர் அபூபக்கர் என்று. அப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணுவணுவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விரும்பியவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நல்ல காரியத்திலேயும் உடன் இருந்தவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் தளரும் போதெல்லாம் பக்கபலமாக இருந்தவர்கள். பத்ருடைய போர்க்களம், எதிரிகளுடைய அபூ சுஃபியானுடைய பொருளாதார கூட்டத்தை நசுக்க வேண்டும், அது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மாறிவிடக் கூடாது என்பதற்காக மதீனாவிலிருந்து படையோடு புறப்பட்டு வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நினைத்தது ஒன்று, நடந்தது வேறொன்று. அபூ சுஃபியானுடைய படை முஸ்லிம்களுடைய கைவசமிருந்து தப்பித்து போய்விட்டது. இனி அவர்களை பிடிக்க முடியாது என்று தாண்டிடுச்சு, மக்காவுக்கு போயிடும், இனி துரத்திட்டு போய் பிடிக்க முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த வழியில் வைத்து மஷ்வரா செய்கிறார்கள். புறப்பட்டு வந்தது அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக.
ஆனால் இடையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலோசிக்கிறார்கள். அவங்க போயிட்டாங்க, நம்ம எதிர்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் எதிர்த்து போராட வந்திருக்கிறாங்க, அவங்களோடு போர் புரியலாமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபோது சஹாபாக்கள் பணிந்து சரி என்று வந்தபோது பத்ருடைய போர்க்களத்துக்கு வந்திருக்கிறார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த கூட்டத்திற்கு நீ வெற்றியை கொடுக்கவில்லையானால், இந்த சஹாபாக்களுடைய கூட்டத்திற்கு நீ வெற்றியை கொடுக்கவில்லையானால், இன்னக லம் துஅபத அபதா, இனி ஒருபோதும் நீ இறைவனாக வணங்கப்பட மாட்டாய். உன்னை வணங்குறதுக்கு ஒரு மனுஷன் இருக்க மாட்டான். அதனால இந்த வெற்றி அவசியமானது, இந்த வெற்றி மிக முக்கியமானது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு முழுக்க அல்லாஹ்விடத்தில் சஜிதாவில் இருந்து துஆ செய்கிறார்கள், அழுகிறார்கள். அவரவர் வரலாறு சொல்கிறது, எல்லோருக்கும் தனித்தனி டென்ட் இருந்தது. அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தார். நிம்மதியான மழை, அழகான மழை பெய்கிறது, ஜில்லுன்னு காத்து, நல்ல அழகான உறக்கம், அழகான தூக்கம். 313 பேரும் நிம்மதியாக உறங்குகிறார்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் தங்களுடைய கூடாரத்தில் அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டிருக்கிறார்கள். சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பொறுத்து பொறுத்து பார்த்துவிட்டு இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலாடையை பிடித்து இழுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் ஹக்கில் இருக்கிறோம், நிச்சயம் அல்லாஹ் நமக்கு உதவுவார். நீங்க என்ன இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க? நபிகளாருடைய அழுகையை தாங்க முடியாத சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், போதும், நிறுத்துங்க, அல்லாஹ்விடத்தில் அழுதது போதும், நாம சத்தியத்தில் இருக்கிறோம், அல்லாஹ் நிச்சயம் நமக்கு வெற்றியை தருவார். இந்த வெற்றியை தருவான் என்பதெல்லாம் அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை என்பதை தாண்டி தன்னுடைய நண்பருடைய கண்ணீரை பொறுக்க முடியாத வலி சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா. இப்படி கெஞ்சுறாரு, இப்படி கேட்கிறாரு, இப்படி அழுகுறாரு என்று தன்னுடைய நண்பனுடைய அந்த வலியை, அந்த கண்ணீரை பொறுத்து கொள்ள முடியாமல் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கட்டத்தில் போதும் என்று சொல்லி துஆவை ஸ்டாப் பண்றாங்க, நிறுத்துறாங்க. அதற்கு பிறகுதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கெஞ்சுதலை நிறுத்துகிறார்கள். இஸ்தகீதுன ரப்பக், அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா சொல்வார், உங்களுடைய ரப்பிடத்தில் நீங்கள் கெஞ்சிய போது அவன் உங்களுக்கு பதிலளித்தான், அவன் உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொண்டான், அவன் உங்களுக்கு வெற்றியை தந்தான் என்று சொல்வானே, அந்த வெற்றிக்கு பக்கபலமாக நின்றவர்கள் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்கிற இதே நண்பர் தான். இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா قال لي ابي بكر சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த சாஹிபி ஃபில் கார் வ சாஹிபி அலல் ஹௌத். அபூபக்கரே, எப்படி குகையில் எமக்கு நீர் உதவியாக நண்பராக இருந்தீரோ, அதுபோல நாளை மறுமையில் ஹவுலுல் கௌசர் தடாகத்திலேயும் எனக்கு நண்பராக இருப்பீர். சொர்க்கவாதியாக மட்டுமல்ல, சொர்க்கத்தில் என்னோடு நண்பராக இருக்கும் தகுதியை படைத்தவர் நீர் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனையோ சஹாபா பெருமக்கள் இருந்தும் கூட தன்னுடைய உச்ச தோழனை, தன்னுடைய உச்ச நண்பனை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். இவர் இங்கு மட்டுமல்ல, நாளை மறுமையில் சொர்க்கத்திலேயும் என்னோடு நண்பராக இருக்கும் தகுதி படைத்தவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தது கண்மணி சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களே. அவர்களுடைய ஒவ்வொரு நிறைகளையும், எந்தெந்த விஷயங்களை எல்லாம் பார்ப்பார்களோ அதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டுவார்கள், வாய் திறந்து பாராட்டுவார்கள். நம்மிடத்தில் இல்லாத பெரிய குறை, அடுத்தவனை பாராட்டுறதுன்னா நமக்கு பிடிக்காது. குறை சொல்லணும்னா அல்லாஹ் அக்பர், நம்மளை விட்டு ஆள் கிடையாது. நம்மள்ட்ட தைரியமா சொல்லலாம், யாரு என்ன பண்றான், எவ்வளவு அயோக்கிய, அவன் பண்றது என்ன, அவன் என்ன அப்படி இப்படி எல்லாம் அவனுக்கே தெரியாத கூட நாம சொல்லி கொடுப்போம். நீ அன்னைக்கு அங்க போனல, அங்க போகும்போது உன் கண்ணு இந்த பக்கம் தான் இருந்துச்சு, நான் பார்த்தேன்ற அளவுக்கு நாம அடுத்தவனை குறைய பாக்குறதுல நம்மளை மிஞ்சுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் அடுத்தவர்களுடைய நிறையை பார்த்து, அவர்களுடைய டேலண்ட பார்த்து அவங்களை பாராட்டக்கூடியவர்கள் ரொம்ப கம்மி. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈருலகத்துக்குண்டான இரட்சகராக வந்து மறுமையை பற்றி மக்களுக்கு ஞாபகமூட்டி சொர்க்கத்துக்கு அழைக்க வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுடைய ஒவ்வொரு டேலண்ட் குறித்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள்.
பிலால் அவர்களை சொன்னார்கள், யா பிலால் சமித்து தஃபன் அலை பைன யதை ஃபில் ஜன்னா. புகாரினுடைய 3679வது ஹதீஸாக பதியப்பட்டிருக்கும். பிலாலே, சொர்க்கத்துக்கு நான் போவதற்கு முன்பாக உன்னுடைய காலடி சப்தத்தை நான் கேட்டேன். பிலாலே, நீ அப்படி என்ன அமல் செய்யறப்பா அப்படின்னு எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு எல்லாத்துக்கும் தெரியற மாதிரி தனியா ரகசியமா கூப்பிட்டு கேட்கல. என்னை விட நான் சொர்க்கத்துக்குள்ள போகும்போது உன்னுடைய காலடி சப்தம் உள்ள கேக்குது அப்படின்னு தன்னை தாழ்த்தி கொண்டு பிலாலை உயர்த்தி எல்லோருக்கும் முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். பிலால் அவர்கள் வெட்கப்பட்டு தலை குனிந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்படி ஒண்ணும் பெரிய அமலெல்லாம் என்கிட்ட ஒண்ணு இல்ல, நான் அப்படி எந்த அமலும் செய்யல. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்ல ஏதோ ஒரு அமல் இருக்கிறது, நல்லா யோசிச்சு சொல்லு, ஏதோ நல்ல அமல் நீ செய்யற. பிறகு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எப்பவுமே நான் ஒது செஞ்சா 2 ரக்காத் தொழாம இருக்க மாட்டேன், ஒது செஞ்சுட்டா 2 ரக்காத் தொழுவேன், இது என்னுடைய பழக்கம். இந்த ஒதுவுக்காக செய்கிற இந்த சின்ன வணக்கம் அல்லாஹ்விடத்தில் பிரித்து அல்லாஹ் அவர்களை சிறப்புப்படுத்தினான் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அடுத்தவங்களுக்கு சொன்னாங்க. என்னுடைய நேசர், என்னுடைய நண்பர் இவ்வளவு டேலண்ட் உள்ளவர் என்பதை சொல்லி காட்டினாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி பேசினாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி மா லகீக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜி. புகாரியுடைய 3683வது ஹதீஸ். உமரே, உம்மை கண்டால் ஷைத்தான் விரண்டோடுகிறான், நீ ஒரு வழியில் வந்தால் அவன் வேறு வழிக்கு தெரித்தோடுகிறான் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும் வண்ணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள். قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப், உபய் இப்னு கஅப் என்கிற சஹாபியிடத்தில் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இன்னல்லாஹ அமரனி அன் அக்ரஅ அலைக லம் யகுனில் லதீன கஃபரு. லம் யகுனில் லதீன கஃபரு என்கிற சூராவை நீங்க ஓதி நான் கேட்கணும்னு அல்லாஹ் எனக்கு சொல்லி இருக்கிறான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபய் இப்னு கஅப் சொன்னாங்க. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், குர்ஆன் இறங்கியதே உங்களுக்கு, நீங்க சொல்லிதான் எங்களுக்கே அது தெரியும், நீங்க ஓதுறத விடாம நான் நல்லா ஓத போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என் பேரை சொன்னானா, உபய் இப்னு கஅப ஓத சொல்லி கேளுங்க அப்படின்னு அல்லாஹ் என் பேரை சொன்னானா, சம்மானி கால நஅம், ஆமா நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபபக்கா, கண்ணீர் தெரிக்காடுதார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட இருந்த அந்த கிராத், அவர் நல்ல குரல் வளம் படைத்தவர், குர்ஆனை அழகாக ஓதுகிறார் என்பதை அவரோடு நிறுத்தி கொள்ளாமல் சமூகத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவரிடத்தில் இந்த டேலண்ட் இருக்கு என்பதை அறிமுகப்படுத்தினார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பற்றி சொன்னார், அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவராக அபூ உபைதா திகழ்கிறார். நம்பிக்கை தான் இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு, நம்பிக்கை யார்கிட்ட இருக்கிறது இல்ல. ஆனா அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலா பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கை நீட்டி சொன்னார்கள், அமீனு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய இந்த சமுதாயத்தினுடைய மிக உயர்ந்த நம்பிக்கைக்குரியவராக அபூ உபைதா இருக்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் காட்டினாங்க. வெறுமனே ஜால்ரா போடுற கூட்டமாக மட்டும் நண்பர்களுடைய கூட்டத்தை வைக்காமல் அவர்கள் எப்போதெல்லாம் என்னென்ன தவறுகள் செய்வார்களோ அதையெல்லாம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனம் கண்டு அதை திருத்துறாங்க. போறாங்க ஒரு இடத்துக்கு, பெரிய உயர்தரமான மாளிகையை பாக்குறாங்க, கட்டிடத்தை பாக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடையது என்பதும் கேட்கிறாங்க. சஹாபியினுடைய பெயர் சொல்லப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வந்துட்டாங்க. அவர் வளமை போல் வருகிறார், வந்தவருக்கு நடந்தது எதுவுமே தெரியாது. வளமை போல ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை திருப்பிக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்றார், அந்த பக்கமா முகத்தை திருப்பிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. இவர் சலாம் சொல்ல முகத்தை திருப்பிக்கிறார். இவருக்கு மனசு சரியில்லை, ஏன் நம்ம ஏதோ பண்ணிட்டோம் போல தெரியுது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ கோபம் இருக்கிறது, பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்களேங்கிறதுனால மற்றவர்கிட்ட விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது அவங்க சொன்னாங்க, இப்படி வந்தாங்க, வரும்போது ஆடம்பரமான ஒரு பில்டிங்கை பார்த்தாங்க, இது யாருதுன்னு கேட்டாங்க, அது உங்களுதுன்னு நாங்க சொன்னோம், அவ்வளவுதான். இதுதான் காரணம் என்பதை உணர்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாத்தையும் எல்லா சமயத்திலையும் தட்டி கொடுக்கல. பிலால் அவர்களிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீ கருப்பு இனத்துக்கு பிறந்தவன் என்று சொன்ன போது பிலால் ரலியல்லாஹு கண்ணீர் வடிச்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், இவர் என்ன பத்தி இப்படி சொல்றாரு, கருப்பன் சொல்றாரு, கருப்பு தாய்க்கு பிறந்தவன் சொல்றாரு. சொல்லும் போது அபூ தர்தா அவர்களை அழைக்க விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து சொன்ன வார்த்தை, இன்னக இம்ரஉன் ஃபீக ஜாஹிலியா, இன்னும் நீ மடமை காலத்திலேயே இருக்கிறியா, மடையனாவே இருக்கிறியா,
இஸ்லாத்துக்கு வந்த பின்னாடி புத்தி வரலையா அவனுக்கு? கருப்பு வெள்ளை என்கிற பாகுபாடு எல்லாம் மார்க்கத்துல கிடையாதுன்னு தெரியாதா? இப்படியா சொல்லுவ? இப்படி சொல்லலாமா என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிச்சாங்க. அந்த கண்டிப்பு அவருடைய உள்ளத்தில் இறங்கியது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு தவறு நம்மிடத்தில் சுட்டிக்காட்டப்படும் போது நம்மள்கிட்ட இந்த குறை இருக்கிறது என்று சுட்டிக்காட்டப்பட்டால் அதை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவமும் இருந்தது அந்த நண்பர்களுக்கு. அபூ தர்தா அதை ஏற்றுக்கொண்டார். நான் செஞ்சது தப்பு என்பதை உணர்ந்தார். உணர்ந்து பிலால் அவர்களை அழைத்துக் கொண்டு ஒரே மாதிரியான 2 ஆடைகளை எடுத்து ஒன்றை பிலாலுக்கும் ஒன்றை தானும் அணிந்து கொண்டு தெருக்கள் முழுக்க நடந்து வந்தாரா? தெரு ஃபுல்லா நானும் பிலாலு சகோதரர், நானும் பிலாலு சகோதரர். நான் அப்படி சொல்லி இருக்க கூடாது. பிலாலை பார்த்து பிலால் என்னுடைய நண்பர் தான், பிலால் என்னுடைய உறவு தான் என்று அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா சொல்ல, இப்படி மாற்றத்தை கொண்டு வந்தவர்கள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வெறுமனே அல் முஃமினு மிர்ஆத்துல் முஃமின், ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு கண்ணாடி என்று சொன்னவர்கள் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கண்ணாடியாக வாழ்ந்தவர்கள். கண்ணாடி குறையை நமக்கு மட்டும்தான் சொல்லும். நாம போய் முன்னாடி நிக்கிறோம் அப்படின்னா இங்க கருப்பா ஒரு புட்டு இருந்தா அதை எனக்கு சொல்லும். நீங்க போய் நின்று முன்னாடி ஃபக்ருதீன் ஹஸரத் வந்து நின்றாரே, அவருக்கு என்ன குறை இருந்துச்சுன்னு கண்ணாடிட்ட கேட்டா அது உங்களுக்கு ஏன் குறைய சொல்லாது. உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும்தான் அது உங்கள்கிட்ட சொல்லும். யார் யார் கண்ணாடிக்கு முன்பு வந்து நிற்கிறார்களோ அவங்கள்ட்ட என்ன குறை இருக்கோ அது அவர்களிடத்தில் மட்டும் சொல்கிற பண்பு கண்ணாடிக்குள்ளது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, ஒரு முஃமின் இன்னொரு முஃமினுக்கு அப்படித்தான் இருக்கணும். அடுத்த முஃமினிடத்தில் ஒரு குறைய கண்டா நமக்கு என்ன வந்துச்சு என்னன்னு போய் தொலைறோம் அப்படின்னு பார்த்துட்டு போற உண்மையான முஃமின் அல்ல. அதே போல அவன்கிட்ட இருக்கிற குறைய ஊரெல்லாம் கொட்டடிக்கிறவனும் உண்மையான முஃமின் அல்ல. இந்த 2 தவறான செயல். இந்த 2க்கும் மாற்றமாக ஒரு முஃமினிடத்தில் ஒரு குறையை கண்டால் அந்த முஃமினிடத்திலேயே உன்கிட்ட இந்த தப்பு இருக்கு, உன்கிட்ட இந்த குறை இருக்கு, இதை நீ மாத்திக்க, இது நல்லதல்ல என்று சொல்பவன் தான் உண்மையான முஃமின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சொன்னதை போல வாழ்ந்து காட்டினார்கள், செய்து காட்டினார்கள். நம்மை அப்படி வாழும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்தார்கள். இன்றைய காலகட்டத்தினுடைய ஃப்ரெண்ட்ஷிப், இன்றைய காலகட்டத்தினுடைய உறவுகள், நட்புகள் இதெல்லாம் எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கின்றத சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கணவன் மனைவி கூட நெருங்கி உட்கார பயப்பட்ட காலங்கள் மாறி போய் இன்னைக்கு நண்பர்களாக ஒரு ஆணும் பெண்ணும் நாம இருக்கிற சீட்டுக்கு எதிர் சீட்ல உட்கார்ந்து அவங்க செய்யற செயல்கள் எல்லாம் நாம கண்ணை பொத்திக்கிற அளவுக்கு நவுதுபில்லா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் என்பதும் நட்பு என்பதும் மாறி போயிருக்கு. யாரோ யாரிடத்திலோ அல்ல, நம் வீட்டு பிள்ளைகளிடத்தில், நம்ம பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய மோசமான கலாச்சாரங்கள் இவை. ஆணும் ஆணும் என்கிற கலாச்சாரமும், பெண்ணும் பெண்ணும் என்கிற கலாச்சாரமும், ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இருக்கிற கலாச்சாரமும், இப்படி மோசமான கலாச்சாரங்கள் முன்னிருக்கிறது. நாம் எந்த கலாச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நட்பு கலாச்சாரத்தை நமக்கு கற்றுத்தந்தார்களோ, எந்த உறவுகளை, எந்த நல்ல நட்புகளை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதை முன்னெடுக்க வேண்டும். உண்மையான நண்பர்களாக, உயிர் கொடுக்கும் நண்பர்களாக, தன்னுடைய உறவுக்கு, தன்னுடைய நண்பனுக்கு ஒன்றென்றால் முன்னால் வந்து நிற்கக்கூடிய நண்பனாக. எல்லாம் சொல்லித்தான் செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது, கேட்டுத்தான் செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது. நம்மில் ஒரு நண்பன் சிரமப்படுறான்னு சொன்னா அவன் கேட்காமலேயே முன்னால் அவனுக்கு உதவி செய்கிறவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். அதை கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த புனிதமான இந்த மாதத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நட்புக்குண்டான நல்ல மரியாதையை நம்முடைய கல்வியிலேயும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. நமக்கும் நல்ல நண்பர்களை தருவானாக. நாமும் மற்றவர்களுக்கு நல்ல நண்பர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.